அனிதாவின் காதல்கள் அத்தியாயம் 37. டாக்ஸியில் ஏறி அனிதா சென்ட்ரல் ஸ்டேஷனை அடைந்தபோது அந்த செய்தி வந்தது. போகிற பாதையில் வெள்ளம் ஏற்பட்டு ஏதோ ரயில் தடம் புரண்டு விட்டது என்று அஸ்ஸாம் மெயில் கேன்சல் ஆகிவிட்டதாக மைக்கிலும் டெலிவிஷனிலும் செய்தி சொன்னார்கள். அவர்கள் பயணம் 3 நாட்கள் தள்ளி போனது. பிறகு ராஜாராமனும் சுகந்தியும் மறுபடியும் அனிதாவின் புறப்பாட்டுக்கு அவளை தயார்படுத்தி கொண்டிருந்தார்கள். மழை பெஞ்சு பச்சை பசேல் இருக்கிறத பார்த்தாலே போதும், அதுல கிடைக்கிற நிம்மதியே போதும். அனி, ஜிம்பு, நீயும் ஒரு நட வந்துட்டு போயேண்டா. நான் எங்க வர்றது? நான் இப்ப வேற வேலைன்னா தேடி ஆகணும். வைரவன் கம்பெனி எல்லாம் கோவிந்தா, எல்லாத்தையும் இழுத்து மூடியாச்சு, ஜிம்பு சொன்னான். வைரவனை பத்தி இந்த ஆத்துல பேச்சே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனோ இல்லையோ என்று மகாதேவன் அதட்டினார். இப்ப சொல்லுங்க என்றாள் கமலம். சீதாராமன் அனிதாவுக்கு நீல நிற ஜார்ஜெட் புடவையை வாங்கி வந்திருந்தான். இது எதுக்கு சீதா என்று கமலம் கேட்க, நான் வாங்கி கொடுத்ததுன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கணும்க்கா அவளுக்கு. இப்பதான் அவள் லைஃபே ஸ்டார்ட் ஆறுது. நான் எதுவுமே அவளுக்கு வாங்கி கொடுத்ததே இல்லை. கல்யாணத்துக்கு அலைஞ்சதோட சரி என்றான் சீதா. ஏதோ உன் நல்ல மனசுக்கு நீங்க 2 பேரும் தீர்க்காயுசா இருக்கணும் என்ற கமலம் அடிக்கடி கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாள். அனிதா எந்த வேலையும் செய்யாமல் எதிலும் சுவாரஸ்யமின்றி சும்மா உட்கார்ந்திருந்தாள். நடப்பது எல்லாம் கனவு போலத்தான் இருந்தது அவளுக்கு. அந்த சிவப்பு பெண்மணி ஆனந்தா சொன்ன வார்த்தைகள் தான் அவ்வப்போது மனதில் ஒலித்துக் கொண்டிருந்தன. அவளை மறுபடி பார்க்க வேண்டும் என்று மதுவுக்கு போன் செய்த போது, ஆனந்தா சென்னை விட்டு விமானத்துல பம்பாய் போய்விட்டதாக மது சொன்னார். அடுத்த முறை சென்னைக்கு வரும்போது உன்னை கூட்டிட்டு போறானி என்றாள். அடுத்த முறையா என்றாள் அனிதா விரக்தியுடன். பாரு அனி, உன் பேச்சே சரியில்லை. ஏதாவது விபரீதமா செய்ய போறியா சொல்லு, நான் உன் கூட இருக்கட்டுமா? விபரீதமா? தற்கொலை அது இதுன்னு எதனாச்சும் ஆரம்பிச்ச பிச்சிருவேன். அதெல்லாம் இல்ல மது என்றாள் அலுப்புடன் அனிதா. அதான் பார்த்தேன், நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரே ஒரு லைஃப். உயிரை விடுறதுக்கு உலகத்துல எந்த காரணமும் இல்லை. ஞாபகம் வச்சுக்கோ அனிதா, நான் வேணா உன் கூட கொஞ்ச நாள் இருக்கட்டுமா, உன் மனசு நிம்மதியாற வரைக்கும்? இல்ல மது, நான் அஸ்ஸாம் போறேன். போயிட்டு அனிதா, நல்லதுதான். வேற மூஞ்சிகளை பார்த்தாலே போதும். மயிலாப்பூர் மூஞ்சிகளை விட்டுட்டு 1-2 சப்ப மூக்குங்களை பார்த்தா கலகலப்பா ஆயிடுவேன். என்ன? ஆமா, நீ சீதாவை கல்யாணம் பண்ண போறதா பேசிக்கிட்டாங்களே, அதான் சரி. அவன் தான் உனக்கு கரெக்டான மாப்பிள்ளை அணி. உன்னை நல்லாவே வச்சுப்பான். புடவை கூட துவைச்சு போடுவான். உனக்காக பேங்க் பரீட்சையெல்லாம் பாஸ் பண்ணுவான். சீதா இஸ் எ ஜெம். நீ கிடைக்கலன்னு எத்தனை வாட்டி என்கிட்ட வருத்தப்பட்டு அழுதுருக்கான் தெரியுமா? முதல்ல இந்த போனை கட் பண்ண சொல்லணும் என்றார் மகாதேவன். அனிதா பேசி முடித்து போனை வைத்தவுடன். ஏன்பா என்றாள் அனிதா குரலில் கொஞ்சம் எதிர்ப்புடன். அதுவும் வைரவன் வச்சது தானே, போன்ல தானே எல்லா வினையும் ஆரம்பிச்சது. வைரவன் அடையாளம் எதுவுமே இந்த வீட்டுல இருக்கக்கூடாது என்றார் மகாதேவன். சுகந்தி கேட்டாள். அனி, நீ கல்யாணத்துக்கு முந்தி தானே குளிச்ச? ஆமாக்கா. இப்ப எத்தனை நாளா இருது? உனக்கு நாள் தள்ளி போயிருக்குமோன்னு எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. 50 நாள் ஆறுது. முந்தி எப்போவாவது இந்த மாதிரி தள்ளி போயிருக்கோ? இல்லக்கா, எப்பவுமே ரெகுலர். ஐயோ கிருஷ்ணா, இந்த சோதனை வேறையா என்றாள் கமலம். இருமா இருமா, புறப்படுறதுக்குள்ள லேடி டாக்டரை பாத்திரலாம். அப்பா இப்பதான் சொன்னாரே, வைரவனுடைய அடையாளம் இந்த வீட்டுல எதுவும் இருக்கப்படாதுன்னு. இப்ப என்ன சொல்றீங்க என்றாள் அனிதா. மகாதேவன், பேச்சே இல்ல. அப்படி உனக்கு கர்ப்பம் தான் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா எத்தனையோ வழிமுறை இருக்கு, அழைச்சிக்க. சுகந்தி, நீ இப்பவே அனிதாவை அழைச்சிட்டு போய் லேடி டாக்டர் பார்த்துட்டு வந்துரு. எங்க கிளம்பிட்டீங்க என்றபடி சீதாராமன் வந்தார். சுகந்தியும் கமலமும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, கமலம் இப்ப சொல்ல வேண்டாம் என்பது போல சைகை காட்டினாள். அனிதா பிடிவாதமாக, இல்ல சீதா, நான் பிரெக்னண்டா இருக்கணும்னு கொஞ்சம் சந்தேகம் வந்திருக்கு, லேடி டாக்டர் பார்க்க போறோம் என்றாள். சீதா பதற்றம் இல்லாமல், நானும் வரட்டுமா துணைக்கு என்றான். சரியா கேட்டியா சீதா, நான் கர்ப்பமா இருக்கேனான்னு? எனக்கு நல்லா கேட்டுது அனிதா, என்ன நீ சரியாவே புரிஞ்சுக்கல. இப்ப உனக்கு கர்ப்பம் தான் கன்ஃபார்ம் ஆனா கூட நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கத்தான் போறேன். எனக்கு உன் மேல இருக்கிற ஆழமான பாசத்தை இந்த மாதிரி இடைப்பட்ட விஷயங்களால அசைக்க முடியாது அனிதா. வா, நானும் வரேன் என்றான். அனிதா முதலாக சீதாவை கண்ணோடு கண் பார்த்தாள். நிதானமாக பார்த்தாள். மை காட்,
உன்ன மாதிரி ஆசாமிகளும் இருக்காளா உலகத்துல? அனி, இனிமே அவனை நீ நானும் கூப்பிடக்கூடாது. கமலம் சொல்ல, பரவாயில்லக்கா என்றான் சீதா சிரித்துக் கொண்டே. சீதா தங்கமான பையன், எனக்கு பெரிய கவலை விட்டுது என்றார் மகாதேவன். லேடி டாக்டரின் முன்னறையில் வயிற்றை சாய்த்துக் கொண்டு அரை டஜன் பெண்கள் காத்திருந்தனர். அனிதாவின் முறை வர 3/4 மணி நேரம் ஆயிற்று. சீதா அந்த இடத்தில் பாப்பா படங்களையும் மருந்து சார்ட்டுகளையும் படித்துக்கொண்டு காலை லேசாக ஆட்டிக்கொண்டு சாத்வீகமாக காத்திருந்தார். மருந்து விற்க வந்த இளைஞனை விசாரித்துக் கொண்டிருந்தான் சீதா. அனிதா சீதாவை முழுசாக பார்த்தாள். அவனும் அதே சமயத்தில் பார்த்து லேசாக சிரித்துவிட்டு கண்களை தளைத்துக் கொண்டான். சீதா வாழ்நாள் முழுவதும் இந்த கணத்துக்காகத்தான் காத்திருந்தவன் போல ஒரு லேடி டாக்டரின் வரவேற்பறையில் அக்கா பெண்ணுடன் அவள் கல்யாணமாவதற்கு முன்பே கர்ப்பமாக இருக்கிறாளா என்ற செய்தி தெரியத்தான் அவன் பிறந்தவன் போல. சீதா, இங்க வந்து உட்காரு என்று பக்கத்திலே இருந்த காலி நாற்காலியை காட்டினாள் அனிதா. அவள் அருகில் வந்து படாமல் உட்கார்ந்தான். போனதும் டாக்டர் விசாரித்து விட்டு, கல்யாண சமயத்துல பீரியட்ஸ் தள்ளி போறதுக்காக ஏதாவது மாத்திரை சாப்பிட்டியா? அனிதாவுக்கு நினைவு வந்தது. ஆமா டாக்டர், கல்யாண தேதி கொஞ்சம் கிட்ட இருந்ததால சுகந்தி அக்கா தான் மாத்திரை கொடுத்திருந்தா. 1 வாரம் மாத்திரை சாப்பிட்டா என்றாள் சுகந்தி. அதனால ஹார்மோன்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். எதுக்கும் எல்லா டெஸ்டும் பண்ணிடலாம். காலையில யூரின் சாம்பிள் எடுக்கணும், வர்றீங்களா? லேடி டாக்டர் சொன்னார். இப்போ எதுவும் சொல்ல முடியாதா? சுகந்தி கேட்க, முடியாதுமா, வாந்தி இல்லைங்கிறாங்க. பிரஸ்ல எதுவும் மாறுதல் இல்லை. நாளைக்கு தெரிஞ்சிடும், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், கவலைப்படாதீங்க என்ற டாக்டர் அனிதாவின் தாலியை பார்த்து, எல்லாம் சுகமாவே முடிஞ்சிடும், பிள்ளை பெத்துக்க இங்கேயே வாங்க என்றார். அவர்களுடன் பரிவாக சாந்தமாக உடன் தொடர்ந்து வெளியே வந்தபோது சீதாராமனை பார்த்து, ஹஸ்பண்டையும் உள்ளே கூட்டி வந்திருக்கலாமே என்றாள் லேடி டாக்டர். சீதாராமன், இல்ல டாக்டர், ஐ ஆம் நெர்வஸ் என்றான். ஆட்டோ ரிக்ஷாவில் அவர்கள் மூவரும் செல்ல, என்ன சொன்னார் டாக்டர் என்றான் சீதா. நாளைக்கு தான் தெரியும் சீதா, நாளைக்கு காத்தால அழைச்சிட்டு போக வர்றியா? தாராளமா, அதை விட என்ன வேலை எனக்கு? வீட்டுக்கு வந்தபோது மாலை குரல் வேன் நின்று கொண்டிருந்தது. அதில் இருவர் வாசலிலேயே காத்திருந்தார்கள். அனிதாவுக்கு திக்கென்றது. வைரவனின் நிழல்கள் அவள் வாழ்க்கையை விட்டு அத்தனை எளிதில் விலகாது என்று தோன்றியது. என் பேரு ராஜகோபாலங்க, வைரவனோட அட்வொகேட்டுக்கு அசிஸ்டன்ட். டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு இதுல கொஞ்சம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னா வச்சுட்டு போங்க என்றான் சீதா. கையெழுத்து போட்டு அப்புறம் கொடுத்து அனுப்புறான். அனிதா, உங்களை வைரவன் பார்க்கணும்னாரு என்றான் ராஜகோபால். எப்ப? அவ வரமாட்டான்னு சொல்லிடுங்க. வரமாட்டா, சீதா சொன்னான். அவரை ஜெயிலு மாத்துறாங்க, பர்மிஷன் கேட்டு வச்சிருக்கோம். இந்த நம்பருக்கு போன் பண்ணா எதுக்காக அவ பண்ணணும்? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். மிஸ்டர், நீங்க பிரச்சனைய சிக்கலாக்க பார்க்காதீங்க. அவ வரமாட்டா, வரமாட்டா, வரமாட்டா. அத அவங்களே சொல்லட்டுமே, ராஜகோபாலன் கேட்க, அனி சொல்லு, வரமாட்டேன்னு சொல்லு அனி என்றான் சீதா. அவர் எங்கே இருக்கார் என்றாள் அனிதா. எங்கே இருப்பார்? ஜெயில தான், வேற எங்க? சீதா கேலியாக சொன்னான். வாஸ்தவங்க, ஜெயில தான் இருக்காரு. நீங்க அவரை பார்க்க அனுமதி வாங்கியிருக்கோம், அனிதாவிடம் ராஜகோபால் சொன்னான். அனி சொல்லிடு, வரமாட்டேன்னு சொல்லிடு. நீ எப்போது இதை தீர்மானிக்க வேண்டியது கட்டாயம். இந்த பந்தங்கள் எல்லாம் அறுத்தாச்சு, கட் பண்ணியாச்சு. அனி இப்பவே சொல்லிடு. அனிதா, என்னை போட்டு குழப்பாதீங்க எல்லோரும் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள். அவளுக்கு அந்த உணர்ச்சிகள் மூக்கை அழுத்தின. முதலில் கர்ப்ப சந்தேகம், எதிர்காலம் என்ன என்ற சந்தேகம், சீதாவின் கருணையில் மூச்சு திணறல், உணர்ச்சிகளை இடம் பிரிக்க முடியாமல் திணறினாள். மாலை குரல் மெல்ல புறப்பட்டு சென்றதை ஜன்னல் வழியாக பார்த்தபோது அதை அழைக்க வேண்டும் போல் இருந்தது. சீதா, உன் நல்லதுக்காகவாவது நீ இந்த இடத்தை விட்டு விலகிறது தான், தள்ளி இருக்கிறது தான் நல்லது அனிதா. அந்த ஆளு உன்னை துரத்துறான் பாத்தியா? நாளைக்கு தீர்மானிக்கலாத அனிதா, அதுக்கு முன்னால இன்னைக்கே ஒண்ணு தீர்மானிக்கணும். தேவை ஏற்பட்டு போச்சு அனிதா. நான் அத்திம்பேர் கிட்டையும் அக்கா கிட்டையும் சொல்லிக்கிறேன், நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். அனிதா, திருநெல்மலைக்கு போய் சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சுட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். என்ன அனிதா? எப்ப? நாளைக்கு. நாளைக்கு லேடி டாக்டர் கிட்ட போகணும். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அனிதா என்றான் சீதாராமன்.
அத்தியாயம் 38. மறுதினம் லேடி டாக்டரிடம் அனிதாவை அழைத்து போக சீதாராமன் தயாராகத்தான் இருந்தான். அனிதா தான் இன்றைக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள். ஏன் அனி, லேடி டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருக்கோமே. நான் கர்ப்பந்தான்னு இப்ப தெரிஞ்சுண்டு என்ன ஆகணும்? பின்ன எப்ப தெரிஞ்சுக்கணும் என்றாள் கமலம். அதுக்கு ஒன்னும் அவசரம் இல்லை இப்ப. என்னடி இது இப்படி சொல்ற? ஏதாவது கலைக்க செய்யணும்னா முன்னாலேயே தெரிஞ்சுக்கிறது தானே நல்லது என்று கமலம் சொல்ல, அம்மா, எனக்கு கிடைக்கிற துக்க செய்திகள் எல்லாமே போதுமா, அதோட இதையும் சேர்க்க வேண்டாம். சீதா தான் கடைசியாக, சரி அனி, உன் இஷ்டம், நீ எப்ப டாக்டர் கிட்ட போகணுங்கிறியோ அப்ப போலாம், பெத்துக்க விருப்பம் இருந்தாலும் பெத்துக்கலாம் என்றான் அவன். சீதாவை தீர்க்கமாக பார்த்துவிட்டு உள்ளே சென்றாள் அனிதா. சுகந்திதான், லேடி டாக்டர் சந்தேகமா தான் சொன்னான், கர்ப்பங்கிறதுக்கான அறிகுறி வேற எதுவும் இல்லை அனிதாவுக்கு. இப்ப அந்த சிக்கல் இல்லைன்னு தான் தோன்றது. பகவான் அத்தனை தூரம் ஒரு பொண்ணை படுத்த மாட்டார் என்றாள் அவள். சீதாராமன் கல்யாணத்தை முடித்துவிட வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தான். திருநீர்மலைக்கு எல்லோரும் போக ஒரு தனி பஸ்ஸும் காரும் ஏற்பாடு செய்திருந்தான். ஆபீஸுக்கு லீவு போட்டுவிட்டு சில நண்பர்களை ஒத்தாசைக்கு வரவழைத்திருந்தான். மதுவையும் கூப்பிட்டிருந்தான். சுகந்தியும் கமலமும் அலங்காரம் செய்ய வந்தபோது அனிதா விரித்து பார்த்து கொண்டிருந்தாள். அனிதா, போலாம், கிளம்பு, நேரமாச்சு. எங்க போகணும்? திருநெல்மலைக்கு போறோம். உனக்கும் சீதாவுக்கும் கல்யாணம். பெருசா பட்டு புடவை நகைன்னு இல்லாட்டியும் சீதா ஆசையா வாங்கி கொடுத்த அந்த ஜார்ஜெட் புடவையை கட்டிண்டு மையிட்டுக்கிட்டு பூ வச்சுண்டு வா, போதும். அம்மா, மது வந்திருக்காளா? ஆமா, அவளை கூப்பிடு. மது உள்ளே வந்து, என்ன அனிதா, என்ன ஆயிருச்சு என்றாள். மது, நான் செய்யறது சரிதானா? சீதாவை கட்டிக்கிறதா? ஆமா மது. ஆனந்தா என்ன சொன்னாங்க? மது கேட்டாள். பண்ணிக்காதேன்னாங்க. தீர்மானம் உங்ககிட்ட வரும்னாங்க. அது என்ன அட்வைஸ் எனக்கு புரியல. இந்த கல்யாணம் வேண்டாம்னா வேண்டாம்னு சொல்லிடு. வேற எத்தனையோ செய்யலாம். வேலைக்கு போலாம், வேற ஊர்ல வேற ஜனங்க மத்தியில வாழலாம், எத்தனையோ இருக்கு. இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம், விட்டுரு. மது, இத உன் கோணத்துல உள் தைரியத்துல இருந்து சொல்ற மது. நான் ரொம்ப பாதுகாப்பா வளர்ந்தவ. என்னை தனியா காலேஜ் அனுப்பினதே எங்க ஃபேமிலியில புரட்சி. ஆண் துணையில்லா ஒரு பெண் தனியா தன் வாழ்க்கையை அமைச்சிக்க முடியுங்கிறதுல எனக்கு பயிற்சியே இல்லை. அனிதா சொல்ல, அப்ப சும்மா இதை போட்டு எல்லோரையும் குழப்பாத அனி. சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிடு. உன்னை தங்கம் போல வச்சுப்பார், காப்பாத்துவார் என்று மது சொன்னாள். அதான் பயமா இருக்கு அனி. சீதா ரொம்ப நல்லவன், ரொம்ப ரொம்ப நல்லவன். கல்யாணம் ஆனப்புறம் மாறிடுவானா? இல்ல அனி, சீதா மாதிரி ஆள் எல்லாம் அப்படி இல்லை. உன்னை அப்படியே பூஜை பண்ற ஆசாமி. உனக்காக எந்த அவமானத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடியவர், எந்த மாதிரி தியாகமும் பண்ணக்கூடியவர். அனி, உன் மனசு ரொம்ப குழப்பத்துல இருக்கிற இந்த சமயத்துல சீதாவுனுடைய ஆறுதலும் அரவணைப்பும் உனக்கு தேவைதான். சீதா உள்ளே வந்து, என்ன அனி, எல்லாரும் தயாரா என்றான். சீதா கல்யாணத்துக்கு சலுகையாக பட்டு வேட்டி அணிந்து நெற்றியில் குங்குமம் இட்டிருந்தான். கையில் இருந்த சிவப்பு சதுர பெட்டியை திறந்து தாலி என்று காட்டினான். அனிதா அவனிடம் தன் கழுத்தில் இருந்த தாலியை காட்டி, இது என்ன பண்றது என்றான். அதுவும் இருக்கட்டும், உனக்கு எப்ப தோணுதோ அப்ப கழட்டி போட்டுடு என்றான் அவன். மது அனிதாவை பார்த்து, சொன்னேன்ல என்றவள், சீதா, நீ போன ஜென்மத்துல யாரா இருந்துப்பேன்னு யோசிச்சு பாக்குறேன் என்றாள். போன ஜென்மத்திலையும் அனிதாவுடைய கணவனா இருந்த என்று சொல்லிவிட்டு போனான் சீதா. காரில் போகும்போது உற்சாகமாகவே இருந்தது. பல்லாவரம் தாண்டி போகும்போது பவுடர் வாசனை அடித்தது. பெரிய மரங்களின் நிழலில் மக்கள் லாட்டரி டிக்கெட் வாங்கி கொண்டிருந்தார்கள். கதம்பம் விற்பவர்களும், ஆடுகளை மந்தையாக ஓட்டிக்கொண்டு செல்பவர்களும், போஸ்டர் ஒட்டுபவர்களும், எங்கோ பார்த்து கொண்டு பஸ்ஸுக்கு நிற்பவர்களும், சென்னையின் புறநகர் நியாயங்களுக்கு ஏற்ப இயங்கிக் கொண்டிருக்க, ட்ரங்க் ரோடை விட்டு திருநீர்மலை போகும் பாதையில் திரும்பி கொஞ்ச தூரம் போனதும் மழை தெரிந்தது. செருப்பை காரிலேயே விட்டுவிட்டு படிகளில் ஏறிய போது அந்த அர்ச்சகர் சொன்னார், ரொம்ப பிராசீனமான கோயில் இது, பாடல் பெற்ற ஸ்தலம், வைஷ்ணவா கோயில் இது, திருமங்கையாழ்வார் பாடியிருக்கார். நின்றான்.
இருந்தான், கிடந்தான். நடந்தார்க்கிடம் மாமலையாவது திருநீர் மலையன்னு. பகவான் அத்தனை விசேஷம். நின்னுண்டு உட்கார்ந்துண்டு படுத்துட்டு இருக்கிற பகவான் வேற எங்கேயுமே இல்ல. மெல்ல காற்று விளையாடும் குன்றம். 8வது நூற்றாண்டுல இருந்தவர் திருமங்கை மன்னன். அதனால இந்த கோயில் 1100 வருஷம் பழசு என்றார். அவுட் ஸ்பீக்கரில் அர்த்தமற்ற தமிழ் சினிமா பாட்டு காற்றோடு அபஸ்வரம் கலந்து கொடுக்க மீனம்பாக்கத்தில் இறங்கும் ஜெட் விமானம் ஒன்று வானத்தில் மிதந்து கொண்டிருந்தது. பல பேர் காத்திருந்தார்கள். அனைவரும் கல்யாண நோக்கத்துடன் கருப்பும் சிவப்புமாக ரோஜா மாலையும் ஜரிகை வேஷ்டியும் பட்டு புடவையுமாய் கும்பல் கும்பலாக கல்யாண உத்தேசங்கள். இன்னைக்கு முகூர்த்த நாள் இல்லையா? அதான் 8 கல்யாணம். உங்களுக்கு அவசரம் இல்லையே? அர்ச்சகர் கேட்க, அவசரமா இல்ல பட்டாச்சாரிகளை, நிறுத்தி நிதானமாவே வாரும் என்றார் மகாதேவன். ஒரு கடிதாசில பேரு, கோத்திரம், நட்சத்திரம் எல்லாம் குறிச்சிடுங்கோ. திருமங்கல்யத்தையும் புடவை வேட்டியையும் தட்டுல வச்சுட்டு இங்கேயே இருங்கோ. நான் ஜோடி கல்யாணத்தை முடிச்சிட்டு டபுள் ஸ்பீட்ல வந்துடுறேன். மகாதேவன், கமலம், சுகந்தி, ராஜாராமன், ஜிம்பு, சீதா, அத்தை பெண் வனிதா, மது, மல்லிகா என்று எல்லோரும் வந்திருந்தார்கள். மல்லிகாவின் அண்ணன் விஸ்வநாதன் வரவில்லை. எல்லோரும் மண்டபத்து நிழலில் உட்கார்ந்திருக்க அனிதா மட்டும் தனியாக ஒரு தூண் அருகில் உட்கார்ந்திருந்தாள். சுதா தான் வர முடியல. போன் மேல போன் போட்டு பிளேன்ல வான்னு சொன்னேன். அத்திம்பர் மாட்டேன்னுட்டாரக்கா என்று சீதா சொன்னான். அவர் ஒரு முசுடு. சீதா மாதிரி ஒரு கணவன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் என்றாள் கமலம். அனிதா எழுந்து கொள்ள, எங்க போற என்று கமலம் கேட்டாள். சும்மா காலார நடந்துட்டு வரேன். மது, நீயும் கூட போ. இந்த பக்கம் பாறையும் பள்ளமுமா இருக்கு. மது, நானும் வரட்டுமா என்றாள். வாயேன் என்றாள் அனிதா. பாறையை கீறிக்கொண்டு ஒரு மரம் முளைத்திருந்தது. அதன் நிழலில் அனிதா உட்கார்ந்து கொள்ள மது பேசாமல் அருகில் உட்கார்ந்தாள். ஒரு சிறுவன் அம்மா காசு என்று சைகையை கேட்டு பேச வராது என்று ஜாடை காட்ட மது அந்த பையனுக்கு 1 ரூபாய் கொடுக்க அவன் ஓடிப்போய் தன் குடும்பத்தையே அழைத்து வந்து விட்டான். சக்கர வண்டியில் கணவன். அவன் கைகளில் கால்களில் எல்லாம் பேண்டேஜ் போட்டு கட்டி இருந்தது. புருவ முடி உதிர்ந்து உதடுகள் தடித்து தொழுநோயின் முன்னேற்ற அடையாளங்கள். அவன் அருகே அவன் மனைவி அந்த வண்டியை தள்ளி கொண்டு வந்தாள். அவள் சரியாகத்தான் இருந்தாள். கர்ப்பமாக இருந்தாள். 2 குழந்தைகளும் அழுக்காக கரிய கண்களுடன் இருந்தன. அந்த வண்டியின் உருளைகள் எண்ணெய் காணாமல் முனக அவன் உடைந்த குரலில், மருந்து வாங்க காசு வேணும் தாயே என்றான். மதுதான் விசாரித்தாள். ஆஸ்பத்திரிக்கு போனா மருந்து எல்லாம் இலவசமா கொடுப்பாங்களேப்பா. அதை ஏன் கேக்குறீங்க? செங்கல்பட்டு பக்கத்துல பரனூர் ஆஸ்பத்திரிக்கு போனா நல்லா சோறு போட்டு பாத்துக்கிறாங்க. குணம் கூட ஆயிரும்ங்கிறாங்க. இவரு தான் போக மாட்டேங்கிறாரு. இவரு தோஸ்துங்கெல்லாம் குரோம்பேட்டையில இருக்காங்க. இவருக்கு மொன்ன கையை வச்சுக்கிட்டு சீட்டாடணும், கானா பாட்டு பாடணும். பீடி பத்த வைக்க கூட பொண்டாட்டி தேவையா இருக்கு. அம்மா, ஏதாவது பழைய சீலை இருந்தா கொடுங்கம்மா என்றார். கல்யாணத்துக்கு வந்திருக்கோம். பழைய சீலைக்கு நாங்க எங்க போவோம்? அம்மா, ஒரு நாளைக்கு எத்தனை ரூபா சம்பாதிப்ப? மது கேட்டாள். எங்கம்மா, ஒரு 10, 15, 20 ரூபா வருங்க. ஏகாதசி மாதிரி திருவிழா காலங்கள்ல கல்யாண பார்ட்டிங்கன்னு வந்தா 10, 20 கொடுப்பாங்க. மிச்சம் மீதாரி வரும். கோவில்ல பட்ட சோறு கிடைக்கும். உழைப்புக்கு பஞ்சம் இல்லம்மா. பிள்ளைங்களை படிக்க வைக்கணுமா? இந்த ஆளோட சேர்ந்து வவுத்துல புள்ள வேற. இப்போ இவனுக்காக எதுக்கு அல்லாடுற? விட்டு போயிரு என்றாள் மது. அவன் நிமிர்ந்து பார்த்து, நானும் அதான் சொல்றேம்மா, என்னை விட்டுட்டு போயிரு. எனக்கு நம்பிக்கை இல்ல. இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ விரல் எல்லாம் போயிருச்சு. பிள்ளைங்களை காப்பாத்தவாவது நீ தனியா போயிரு, தனியா போயிருன்னு அடிச்சுக்கிறேன். மாட்டேங்கிறான். அது எப்படி தாலி கட்டின புருஷனை விட்டுறதா? யோ, நீ எத்தனை நாள் உசுரோடு இருக்கியோ அத்தனை நாள் நான் உன்னை வண்டி தள்ளிக்கிட்டு தான் இருப்பேன் என்றாள் அந்த பெண். உனக்கு ஏதாவது வந்துட்டா என்று அவன் சொல்ல, அதுக்காக என்ன செய்யறதா என்றாள் அவள் மனைவி. அவர்களின் குழந்தைகள் மண்ணில் புரண்டு விளையாட, இதுங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டாம போவானா கடவுள் என்றாள் அவள். அப்போது சீதா வந்து அழைக்க மதுவும் அனிதாவும் திரும்ப சந்நிதி பக்கம் சென்றனர்.
அத்தியாயம் 39. சீதாராமன் வந்து கூப்பிட்டதும் அனிதாவும் மதுவும் மீண்டும் சந்நிதிக்கு சென்றபோது எல்லோரும் காத்திருந்தார்கள். எங்க போயிட்ட? முகூர்த்த நேரம் மாறுது பாரு. அனி, வா. சீதா, வா. இப்பதான் உன் மூஞ்சில மாப்பிள்ள கலையே வந்திருக்கு. காத்திருந்தவன் பொண்டாட்டியை நேத்து வந்தவன் கொண்டு போனாங்கிற மாதிரி ஆகி போச்சு இப்போ. சங்கோஜப்படாத சீதா, கமலம் சொன்னாள். மாப்பிள்ள பொண்ண வர சொல்லுங்கோ. நிச்சயதார்த்த புடவை ஒன்னும் முகூர்த்த புடவை ஒன்னும் இருந்தா போதும். இப்ப எல்லாமே குறைஞ்சு போய் துணுக்கு செய்தி மாதிரி தான் கல்யாணம். இப்படிதான் பாருங்கோ, போன வாரம் ஒரு ஜோடி வந்திருந்தா. புள்ள வெனிசுலேவா நாட்டு ஆளு, பொண்ணு நம்ம ஊரை சேர்ந்த நல்ல வைதிக குடும்பம் என்றார் அர்ச்சகர். அனிதாவின் கையை சீதாராமன் பிடித்துக் கொள்ள சின்னதாக அக்னி வளர்த்து கொண்டிருந்தார் அர்ச்சகர். பொண்ணுக்கு தோப்பனார் வாங்கோ, அப்புறம் பிள்ளைக்கு அக்கா தங்க யாராவது இருந்தா வாங்கோ, தாலி முடியணும். மது, நீதான் வா என்றான் சீதா. மது கட்டியிருந்த புடவையுடன் அசௌகரியமாக வந்தாள். டேப் ரெக்கார்டரில் மதுரை பொன்னுசாமியின் நாதஸ்வரம் ஒலிக்க, இதற்கு முன் கல்யாணமானவர்கள் கோயிலை பிரதட்சணமாக வந்து கொண்டிருக்க, அவர்களை சேர்ந்தவர்கள் டிஃபன் சாப்பிட தயாராகி கொண்டிருந்தார்கள். உம்மிக்கு பதிலா இந்த கல்லை எடுத்து வச்சுக்கலாம், சப்தபதிக்கு கட்ட விரல பிடிச்சுண்டு இப்பெல்லாம் யாரும் வரமாட்டேங்கிறா. அர்ச்சகர் சொல்ல, என்ன நீ என்னவோ மாதிரி இருக்க என்றாள் மது. சொல்லு அனிதா, மனசுல என்ன வச்சிருக்க சொல்லு. சீதாவும் கேட்க, சீதா, உன் கூட நான் கொஞ்சம் தனியா பேசணும் என்றாள் அனிதா. முகூர்த்தம் நெருங்கிறது அனிதா, அதிக நேரமாகுது சீதா, நான் உன் கூட பேச வேண்டியது கட்டாயம். என்ன சொல்லு. சீதா, தனியா வாயேன், உனக்கு ஒன்னு காட்டணும். என்ன அனிதா? அனிதா சீதாவை ஏறக்குறைய இழுத்துக்கொண்டு அந்த தொழுநோய் தம்பதியிடம் சென்றாள். இவங்கள பாரு சீதா, இந்த பொண்ண பாரு சீதா. இவளோட புருஷன் ஒரு தொழுநோயாளி இருந்தும் இவங்கிட்ட புள்ள பெத்துண்டு அவனை சக்கரத்துல வச்சு இழுத்துண்டு, இவளுக்கு என்ன எதிர்காலம் இருக்கு? எதுக்காக கணவனை விடாம அவனுக்கு வண்டி தள்ளிண்டு இருக்கா? இவளை விடவா நான் துர்பாகியசாலி? சீதா தன் பையில் இருந்த 10 ரூபாயை எடுத்து அந்த பெண்ணிடம் கொடுக்க, நான் இவங்களுக்கு பிச்சை போட கூட்டிட்டு வரல சீதா, அனிதா சொன்னாள். பின்ன நீ சொல்றது எனக்கு புரியல. எனக்கும் இவளுக்கும் என்ன வித்தியாசம்? சீதாராமனுக்கு கொஞ்சமாக புரிய ஆரம்பித்தது. நீ இப்ப என்ன பண்ணணுங்கிற? வைரவன் யாருன்னே சரியா தெரியாம, அவருக்கு எந்த விதமான உபயோகமும் இல்லாம, பணம் இருக்கிற வரைக்கும் அவர் கூட நடந்துட்டு சிரிச்சிட்டு எல்லா கையையும் குலுக்கிட்டு, இப்ப அவர் ஜெயில இருக்கிறப்ப அவரோட தொடர்பு அறுத்துக்கிறது என்ன நியாயம் சீதா? இப்பதான் அவருக்கு வண்டி தள்ள ஆள் தேவைப்படுது சீதா. அவன் சரியான ஏமாத்து பேர்வழி அனிதா. எத்தனை பேரை ஏமாத்தினவன் தெரியுமா? அவர் ஒரு ஏமாத்து பேர்வழின்னு எப்படி தெரியும் உனக்கு? அப்படித்தான் பேப்பர்ல போட்டிருக்கு. உலகமே என் கணவரை குறை சொல்லி குற்றவாளி கூண்டல ஏத்துறப்ப யாராவது ஒரு சப்போர்ட் அவருக்கு வேண்டாமா சீதா? இப்பதானே அவருக்கு எல்லாமே தேவைப்படுது, அனுதாபம், ஆதரவு, ஏன் காதல் கூட. என்ன சொல்ற நீ? இப்ப கல்யாணம் வேண்டாங்கிறியா? சீதா, உன்னை நான் 2வது முறையா ஏமாத்துறதுக்கு என்ன நீ மன்னிக்கணும், அனிதா சொன்னாள். சீதாவின் கண்களில் நீர் தழும்ப அதை அவன் கஷ்டப்பட்டு கண்சிமிட்டி அடக்கி கொண்டான். நான் நினைச்சேன் எனக்கு ஏது அத்தனை அதிர்ஷ்டம்னு. சீதா, எனக்கு பேங்க் ரசீதுன்னா என்னன்னு சொல்லி தரையா? சீதா, ஃபார்வர்டு ட்ரேடிங்னா என்னன்னு சொல்லி தருவியா? வைரவன் எக்ஸாக்டா என்ன குற்றம் சாட்டப்பட்டிருக்காருன்னு சொல்லி தருவியா சீதா? அவரை எந்த ஜெயில வச்சிருக்கா, எப்ப அவரை பெயில விடுதலை பண்ணுவான்னு எல்லாம் தெரியணும் சீதா. எல்லாம் சொல்லித்தரேன் அனி. அந்த மட்டுமாவது உன் கூட கொஞ்ச நாள் பேசி பழகலாம் இல்லையா? ஊமை கணா கண்டாப்லன்னு ஒரு பழமொழி சொல்லுவானி. அப்படித்தான் உனக்காகன்னு பேங்க் பரீட்சையெல்லாம் பாஸ் பண்ணி வச்சேன். எனக்கு ப்ரமோஷன் வேற கிடைக்க போறது. இந்தியன் கேஸுக்கு மனு போட்டு பிளாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து, ஏன் குழந்தை கிழந்தை பெத்துக்க நீ தீர்மானிச்சா அதுக்கு நர்சரியில அட்மிஷனுக்கு கூட இப்பவே ஏற்பாடு செய்ய யாருக்கோ போன் பண்ணிட்டு இருந்தேன். இட் வாஸ் டூ குட் டு பி ட்ரூ அனிதா என்றான் அவன். அனிதா சீதாவை நேரில் பார்த்து அவன் இரு தோள்களிலும் தன் இரு கைகளையும் வைத்து அவன் கன்னத்தில் வழிந்த கண்ணீரை முகத்தால் அழித்தாள். இப்பவே முத்தம் கொடுத்துக்க வேண்டாம், எல்லாம் கல்யாணம் ஆகட்டும்
என்றாள் அங்கே வந்த சுகந்தி. சீதா, உன்னோட உதவி எனக்கு தேவை சீதா. சரி, இப்ப அவகிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். நானும் வரேன் சீதா. இந்த தீர்மானத்துக்கு நான் தானே காரணம் என்றாள் அனிதா. சீதா தன் பையில் இருந்த தாலி கோர்த்த தங்கச் சங்கிலியை எடுத்து பார்த்தான். இது எதுக்கு இனிமே என்றான். அந்த தொழுநோய்க்காரனின் தகர குவளையில் அதை எடுத்து போட்ட போதுதான் சீதாவின் கோபம் புலப்பட்டது. சீதாவும் அனிதாவும் சன்னதி பக்கம் அணுக எல்லோரும் உற்சாகமாக கை தட்டினார்கள். மாப்பிள்ளையும் பொண்ணும் வரா, பராக் பராக், சீதா கல்யாண வைபோகமே, அனிதா கல்யாண வைபோகமே. இப்ப பாடக்கூடாது மாத, அனிதா சொன்னாள். அக்கா, கல்யாணம் கேன்சல், வாங்கோ போகலாம் என்றான் சீதா. என்னது? மகாதேவன் அதிர்ச்சியானார். என்னடி இது அனிதா, சண்டை போட்டுட்டேலா? கமலம் பதற, சீதா கூட சண்டையாவது என்னம்மா? அம்மா, நான் தான் கல்யாணம் வேணாம்னுட்டேன். அனிதா நிதானமாக சொல்ல, என்ன இப்படி ஒரு சிறபுத்தி இல்லாம இருக்கியே? உன்னை அப்படியே கண்ணமா அடிக்கணும் போல வர்றது. ஏன் கல்யாணத்தை நிறுத்தும்படி இப்ப என்ன காரணம்? சீதாராமன் ஆசமனம் பண்ணிட்டு சங்கல்பம் பண்ணிட்டு வரோம், அர்ச்சகர் சொன்னார். பட்டாச்சாரியாரே, அதையும் நீரே பண்ணிக்கும். இந்த கல்யாணம் இன்னைக்கு நடக்காது என்றார் மகாதேவன். அது என்னைக்குமே நடக்காது. சாரி மாமா, உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் கொடுத்துட்டோம், சீதா சொன்னான். அதனால என்ன, பரவாயில்ல, அடுத்த பார்ட்டியை வரவழைச்சிருவா. ஒருவேளை உங்களுக்கு மனசு மாறினா அடுத்த வெள்ளிக்கிழமை ஒரு முகூர்த்தம் வர்றது, கொடுத்த அட்வான்ஸ அப்படியே வச்சுட்டு இருக்கேன் என்றார் அவர். இம்மாதிரி எதிர்பாராத திருப்பங்களுக்கெல்லாம் அவர் பழக்கப்பட்டவர் போல. மது அனிதாவிடம் வந்து, என்ன அனிதா, என்னாச்சு இப்ப? மன உறுதியே இல்லாம இருக்கியே என்றாள் அவள். மது, அவளை திட்டாத, அவ தீர்மானம் சரியானதுதான் என்றான் சீதா. என்ன தீர்மானம்? பேங்க் ரசீது, ஃபார்வர்டு ட்ரேடிங் எல்லாம் படிக்க போறா அனிதா. மது, வைரவன் இப்ப எங்க இருக்காருன்னு தெரியுமா உனக்கு? சீதா கேட்டான். ஏன்? அவரை அனிதா பார்க்க ஏற்பாடு பண்ணணும். புரியுது. ஹோட்டல் ஸ்ரீலதா இன்டர்நேஷனல்ல கேட்டா தெரியும், மது சொன்னார். எனக்கு எதுவே புரியலையே என்றாள் கமலம். எனக்கு நன்னா புரியறது, உன் பொண்ணு சீதாவை வேண்டாம்னுட்டா, மகாதேவன் சொன்னார். அப்ப சுரேஷா இப்ப பழைய குருடி கதவை திருடின்னுட்டு திரும்ப வைரவன் கிட்டையே போக போறாளாம். கொண்டு வந்த பொங்கலையாவது திங்கலாம் வா என்றான் ராஜாராமன். உன் தங்கைய போல ஒரு 1ஆம் நம்பர் பச்சோந்திய நான் பார்த்ததில்ல. இப்ப ஜில்பாய் குறிக்காவது வராளா, இல்ல அதுவும் இல்லையா? சுகந்தியிடம் கேட்டார் அவர். அனைவரும் வேனில் ஏமாற்றத்துடன் திரும்ப அனிதா மதுவுடன் மாருதியில் முன் சீட்டில் உட்கார்ந்தாள். எனக்கு கொஞ்சம் மூடு சரியில்லை, கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன், தப்பா நினைச்சுக்காதீங்கோ. நாம மத்தியானம் சந்திக்கலாம். அனிதா, நீ ஏதோ பேங்க் ரசீதை பத்தி கேட்டியே, அதையெல்லாம் விவரமா சொல்றேன் என்றான் சீதா. சரி சீதா என்றாள் அனிதா அவன் கையை பற்றி. சீதாவை கார் கண்ணாடி மூலம் பார்த்து, பாவம் சீதா இல்ல என்ற மது, இப்படியும் ஒரு ஆசாமி இருப்பாரான்னு நம்பவே முடியல என்றார். அனிதாவும் மதுவும் காரில் முதலில் ஸ்ரீலதா இன்டர்நேஷனல் ஹோட்டலுக்கு சென்றபோது, ஹோட்டல் புதுப்பிக்கப்படுவதால் மூடப்பட்டுள்ளது என்று போர்டு போட்டிருந்தது. அங்கிருந்து வைரவனின் ஒவ்வொரு கம்பெனியாக ஆபீஸாக போய் பார்த்தார்கள். விவிஎல் இண்டஸ்ட்ரீஸ், வைரவன் கிரானைட்ஸ், அனிதா சிந்தடிக்ஸின் புது ஆபீஸ், ஸ்பென்சரில் இருந்த ஐஸ்கிரீம் பார்லர், யூ நேம் இட் சிட்ஃபண்ட் என்று எல்லா அலுவலகங்களும் பூட்டியிருந்தன. சாந்தோம் வீட்டின் வாசலில் போலீஸ் காவல் இருந்தது. அவரை எங்க வச்சிருப்பாங்க என்றாள் அனிதா. யாருக்கு தெரியும், மெட்ராஸ்ல இருக்காரோ இல்ல இடம் மாத்திட்டாங்களோ, எப்படி கண்டுபிடிக்கிறது என்ற மது. இப்ப உன்னோட என்ன என்றாள். வைரவனை பார்க்கணும், பார்த்து அவருக்கு ஆதரவா நான் இருக்கேன்னு சொல்லணும். இப்ப ரொம்ப ரொம்ப லேட் அனிதா. ஏன்? அந்தால கடவுளால கூட காப்பாற்ற முடியாதுங்கிறாங்க. அவர் எங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்களா? ஒரு நிமிஷம் பொறு, நான் வைரவன் கம்பெனி கார்பரேட்ல ஒர்க் பண்றப்ப அவருடைய வக்கீல அடிக்கடி போன் பண்ணி கூப்பிடுவேன். அவர் பேரு முத்துக்காலத்தி. ஹைகோர்ட்ல கூட அவருக்கு சேம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் போய் பார்க்கலாமா? மது கேட்க, போகலாம் என்றாள் அனிதா. அண்ணாமலை மன்றத்தின் முன்னால் குழப்பமான போக்குவரத்து சிக்கலில் இருந்து தப்பித்து வள்ளுவர் பஸ்களின் மொய்த்த பாதையை கடந்து கோர்ட்டின் பக்க வாசலில் நுழைந்து மரத்தடியில் காரை நிறுத்தினார்கள்.
அத்தியாயம் 40 மற்றும் இக்கதையின் இறுதி பகுதி. தாங்கள் தேடிப்போன வக்கீல் முத்துக்காலத்தி அவருடைய சேம்பரில் இல்லாததால் சற்றே ஏமாற்றத்துடன் அனிதாவும் மதுவும் திரும்பி வந்தபோது வீடு களையிழந்து இருந்தது. ஒருத்தரும் அனிதாவுடன் பேசவில்லை. மகாதேவன் ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு வேகமாக விசிறிக் கொண்டிருக்க, ராஜாராமன் 2 டிக்கெட் வேஸ்ட் என்று பயணத்துக்கான படுக்கையை கட்டி கொண்டிருந்தார். 3 வயசு சீனு கூட அனிதாவை முறைத்து பார்த்தது. அனிதா மாடி அறைக்கு செல்லும் போது சுதாவை பார்த்தாள். சுதா, நீ எப்ப வந்த? அவசர அவசரமா உன் கல்யாணத்துக்கு பிளான பிடிச்சுட்டு வந்தேன். அவர் வேண்டாம் வேண்டான்னார். இப்ப ஊருக்கு திரும்பி போன உடனே இருக்கு எனக்கு டோஸ். அவசரமா கடன் வாங்கி பிளேன் டிக்கெட்டுக்கு பணம் கொடுத்தார். சுதா, பணத்தை பத்தி கவலைப்படாத. நிறையவே கொடுத்திருக்கார் என்னோட கணவர். உனக்கு பிளான் டிக்கெட் வேஸ்ட் ஆகுறதேன்னு நான் மறு கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்று அனிதா சொல்ல, நான் அப்படி சொல்லலிட்டுமா என்றாள் சுதா. அவகிட்ட யாரும் பேசாதீங்கோ என்றாள் கமலம். ஏன் இந்த வீட்டுல யாரும் என் மனசை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா? அனிதா கேட்க, உன் மனசு உனக்கே புரியறதான்னு எங்களுக்கு சந்தேகம் என்றார் மகாதேவன். அனி, சும்மா சும்மா ஏதாவது பேசின்னு இருக்காத. வா, சீதா எங்க என்றாள் கமலம். சீதா உங்க கூட வரலையா என்றாள் அனிதா. இல்லையே, எங்க கூடவும் வரலையே. எங்கேயாவது போறதா சொன்னானா என்று கேட்டாள் கமலம். சொல்லலையே. பின் எங்க போனா? அனிதாவுக்கு சற்று கலக்கம் ஏற்பட்டது. ஒருவேளை எக்கு தப்பாக ஏதாவது விபரீத முடிவுக்கு சீதா வந்திருப்பானோ? சேச்ச, அப்படி இருக்காது. மது அனிதாவை அவள் அறையில் விட்டு, நீ இப்ப ஓகே தானே? நான் ஒரு இன்டர்வியூக்கு போகணும், போயிட்டு மத்தியானம் வந்துடுறேன் என்று முதுகில் தட்டிவிட்டு போனாள். எனக்கு வைரவனை சந்திச்சாகணும் மது, எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, நான் விசாரிக்கிறேன் என்று சென்ற மது மத்தியானம் வரவில்லை. சீதாவும் வரவில்லை. அனிதாவுக்கு பயம் அதிகமாயிற்று. சீதா எங்கே போனான்? ராஜாராமன் சீதாவின் ஆபீஸுக்கு போன் பண்ணி மல்லிகாவை விசாரித்தான். அவள் ஆபீஸ் வரவில்லை என்று சொன்னாள். கல்யாணம் இல்லைன்னு அப்புறம் நான் நேரா பேங்குக்கு வந்துட்டேன். சீதா எங்கூட வரல. அவன் இன்னைக்கு ஆபீஸ் லீவு, 15 நாள் லீவ் போட்டிருக்கான் என்றாள் மல்லிகா. சாயங்காலம் வரை சீதா வராத போது எல்லோருக்கும் கவலை பரவியது. ஏதாவது போன் வருமா என காத்திருந்தார்கள். எங்கே போவான்? போறதுக்கு 2-3 இடம் தானே இருக்கு என்ற கமலம், ஜிம்பு எங்கடா சீதா என்றாள். விஸ்வநாதன் வீட்டுல கூட சீதா இல்லம்மா. சில சமயம் கித்தார் கத்துக்க போவான், அங்கேயும் காணோம். வேற எங்க போனா என்று அனைவரும் அடிக்கடி அனிதாவை பார்க்க, அனிதாவுக்கு குற்ற உணர்ச்சி மனதில் குறுகுறுத்தது. சே, சீதா அப்படியா செய்வான்? அவன் மனசு எப்படிப்பட்டதுன்னு என்ன தெரியும் உனக்கு? பிச்சைக்காரன் பாத்திரத்தில் தங்கச் சங்கிலியை போட்ட போதே தெரிஞ்சு போச்சு. சீதா மனசுடைஞ்சு பேதலிச்சு போச்சுன்னு. அவனை தனியா விட்டுருக்க கூடாது, சுகந்தி சொன்னாள். எல்லாம் இவளால வந்த வேண, கடங்காரியால வந்த வேண. இவ எப்ப பிறந்தாலோ அப்பவே இந்த வீட்டுல என்று ஆரம்பித்த மகாதேவனை சும்மாருங்க என்று அதட்டினாள் கமலம். அனிதாவுக்கு அந்த கணம்தான் வாழ்க்கையின் மிக தாழ்வான, மிகுந்த பயனளித்த கணமாக இருந்தது. சீதா என்ன செய்தாலும் செய்து கொண்டாலும் அதற்கு நேரடியான காரணம் நான் தான். நான் எப்போதாவது அவனிடம் சொன்னேனா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் என்று? இவர்களாகத்தான் அவசர அவசரமாக ஏற்பாடு செய்தார்கள். ஒருவேளை சம்மதம் என்று எப்போதாவது சொன்னேனோ? அனிதாவுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. ராத்திரி 12 மணி ஆகியும் சீதா வரவில்லை. கங்குவார் தெரு மேன்ஷனில் சீதாவின் அறை பூட்டி இருப்பதாக ஜிம்பு வந்து சொன்னான். போலீஸுக்கு போன் போட்டு சொல்லிட வேண்டியதுதான். சீதா போட்டோ ஏதாவது இருக்கா? ஜிம்பு கேட்டான். எதுக்குடா? எதுக்கா? டெலிவிஷன்ல காட்ட. அப்போது டெலிபோன் மணி ஒலிக்க அதை எடுக்க எல்லோரும் தயங்கினார்கள். அகாலமான அதன் நடுராத்திரி துல்லிய ஒளியில் ஒரு கெட்ட செய்தி, ஒரு எச்சரிக்கை இருந்ததை நரம்புகளில் உணர முடிந்தது. யாராவது போன் எடுங்களேன். அனிதா தான் எடுத்தாள். எதிர்முனையில், நாங்க போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். மிஸ்ஸஸ் அனிதா இருக்காங்களா என்றது அந்த குரல். அனிதா தான் பேசுறேன். நீங்க உடனே எக்மோர் கமிஷனர் ஆபீஸுக்கு வர்றீங்களா? என்ன விஷயம்? சீதாராமன், நீங்க வாங்கல, விஷயம் தெரியும். எதிர்முனையில் போன் வைக்கப்பட அனிதாவும் போனை வைத்த போது
அனைவரும் அவளை ஆவலுடன் பார்த்தனர். ஜிம்பு, உடனே ஒரு ஆட்டோ கொண்டு வா, போலீஸ் கமிஷன் ஆபீஸுக்கு என்ன வர சொல்லி இருக்கா. அட ராமா கிருஷ்ணா, என்ன சோதனை இது? சீதாவோட பாடிய அங்க வச்சிருக்காளாமா? கமலம் அலற, அதெல்லாம் ஒன்னும் சொல்லல, உடனே வான்னு சொல்லியிருக்கா என்றாள் அனிதா. மாப்பிள, கூட நீங்களும் போங்கோ, டெட் பாடியை பார்த்து ஜிம்பு பயந்துக்க போறான் என்று மகாதேவன் சொல்ல, ஜிம்பு பாய்ந்து ஆட்டோ பிடித்து வர ஓடினான். இருட்டில் அந்த கட்டடத்தின் வடிவங்கள் சரியாக புலப்படவில்லை. ஒரு சில விளக்குகள் மட்டும் எரிந்து கொண்டிருக்க, பக்கவாட்டில் இருந்த ஒரு கமா வளைவின் அருகில் வெளிச்சம் அதிகமாக இருந்தது. கூட்டமும் சேர்ந்திருந்தது. அனிதா, ஜிம்பு, ராஜாராமன் மூவரும் அங்கே செல்ல, வாங்கம்மா, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம், கான்ஸ்டபிள் இவங்களை அழைச்சிட்டு போங்க என்றார் ஒரு இன்ஸ்பெக்டர். கடப்பைக்கல் பதித்த மௌனமான வராந்தாவில் நெஞ்சை பிடித்துக் கொண்டு நடந்தார்கள். கடவுளே, செய்தி அப்படி இருக்கக்கூடாது, அது அநியாயம், என் அறியாத ஒரு செய்கைக்காக இத்தனை பெரிய விளைவு கூடாது. அனிதா மனதுக்குள் புலம்பினாள். உட்காருங்க என்று ஒரு நாற்காலியை காட்டினார். இவங்கதான் என்றபடி அருகே மேஜையில் இருந்த சாவியை எடுத்து எதிரே பூட்டியிருந்த கதவை திறந்தார். உள்ளே போங்க என்று அனிதாவிடம் சொல்லிவிட்டு ராஜாராமன், ஜிம்பு இருவரையும் பார்த்து, நீங்க இங்கேயே இருங்க, அவங்க மட்டும்தான் போகலாம் என்றார். அனிதா அந்த அறையின் மெல்லிய இருட்டை நோக்கி நடந்தாள். இதுதான் அவள் வாழ்க்கையின் கடைசி நடை, கடைசி பிரயத்தனம் என்பது போல. இந்த நடையின் முடிவில் கிடைக்கப் போகும் செய்திதான் அவள் வாழ்வின் இறுதி ஆச்சரியம். இனிமேல் எல்லாமே வெட்ட வெளி என்பது போல நடந்தாள். அந்த அறையின் மெலிதான இருட்டு பழக அனிதாவுக்கு கொஞ்ச நேரமாயிற்று. தரையில் அந்த உருவம் கிடக்க கான்ஸ்டபிள் அதை நோக்கி நடந்து அந்த உருவத்தை புரட்டினார். சட்டென்று வைரவன் எழுந்தான். ஹலோ அனிதா. அப்படியே மெல்ல கதவு திறந்து தூக்க எல்லாவற்றுக்கும் திடீர் விடுதலை, ஒரு பெருக்கு, ஒரு மடை திறப்பு, ஒரு தாராள வடிகால் கிடைத்ததை போல மண்டியிட்டு வைரவனை அணைத்துக் கொண்டாள் அனிதா. தாடி வளர்ந்துவிட்டு அவன் கன்னத்தில் முகத்தை வைத்து தேய்த்தாள். நீங்க பேசிட்டு இருங்க என்று கான்ஸ்டபிள் விலகினார். அனிதா, அனிதா, அனிதா என்று அவளை தன் கண்ணீரால் குளிப்பாட்டினான் வைரவன். அனிதா, ஹெல்ப் மீ அனிதா, பிளீஸ் ஹெல்ப் மீ அனிதா, உன் உதவி எனக்கு தேவை அனிதா, என்னை இந்த சமயத்துல விட்டு போயிடாத அனிதா, நான் செஞ்சதெல்லாம் தப்பு கண்ணா, மனதால உன்னை வாங்காம பணத்தால வாங்கினது, உன்னை அடைஞ்சதுமே உன்னை மறந்தது, கடபொம்மை மாதிரி உன்னோட உணர்ச்சிகளை பத்தி கவலையே படாதது, எல்லாமே தப்பு. இப்பதான் அனிதா நீ எனக்கு வேணும், உன் காதல் அத்தனையும் வேணும். அனிதாவின் மணிக்கட்டில் சொட்டு சொட்டாக அவனின் சூடான கண்ணீர் உதிர, அவள் புடவையெல்லாம், கன்னமெல்லாம், கழுத்தெல்லாம் கண்ணீர். ஒரு மனுஷன் கண்ணுக்குள் இத்தனை நீரா? வைரவன், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். சீதாவை கல்யாணம் செஞ்சுக்கிறதா சொல்லி கடைசி நிமிஷத்துல நான் மனசு மாறுதுனதுல அவன் காணாம போயிட்டான். சீதாவா? என்ன வளர்ற நீ? சீதா தான் நாள் முழுக்க விசாரிச்சு என்னை இந்த ஜெயில் வரைக்கும் வந்து கண்டுபிடிச்சு வக்கீல கூட்டி வந்து பிரஸ் பெயிலுக்கு அப்ளை பண்ண போயிருக்கான். அவன்தான் நம்மோட இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செஞ்சது. இப்ப வந்துருவான் என்று வைரவன் சொல்ல அனிதாவுக்கு இதய பாரம் சட்டென்று இறங்கியது. அனிதா, என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லு. இல்லவே இல்ல, நான் உங்களை விட்டு போக மாட்டேன். நான் உங்களை விடுதலை பண்ண போறேன். முதல்ல இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக வெளி உலகத்துல இத ஒரு சவாலா எடுத்துட்டு நான் ஒண்ணுமே செய்யல அனிதா. உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் செய்யறதை தான் நான் செஞ்சேன். பார்ட்டிக்கு பணம் கொடுத்தேன், மந்திரிக்கு பணம் கொடுத்தேன், பல பேரோட ஆபரேஷனுக்கு பணம் கொடுத்தேன். நான் ஷேர் வாங்கினா ஷேர் விலை அதிகமாகுது, நான் வித்தா சரியுது. இதை கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விதிகள் எதையும் மீறாம தான் பணம் பண்ணினேன். என்ன அறியாம கோடி கணக்கில் பணம் சேர்ந்துருச்சு. அதுக்கு காரணம் நம்ம சிஸ்டம்ல இருக்கிற கோளாறு. நடக்கிற வரைக்கும் நடக்கட்டும்ங்கிற புலி சவாரி மாதிரி ஒரு ராஸ்கலும் கண்டுக்கல. அவன் ஸ்விஸ் பேங்க்ல 6 அக்கௌண்ட் வச்சிருக்கான். நாங்க ஒரே ஒரு பிஆர்ல மாட்டிக்கிட்டோம். சிபிஐ காரங்க 1 மணி நேரம் தாமதமாக வந்திருந்தாங்கன்னா சமாளிச்சிருப்பேன். புலி கவுத்துருச்சு, என்ன சாப்பிட்டுருச்சு என்ற வைரவன், என்ன பாக்குற அனிதா என்றான். அதுக்கு அனிதா,
நீங்க சொன்னது எதுவும் எனக்கு புரியல என்றாள். சாரி, ஆனா அத்தனையும் தெரிஞ்சுக்க போறேன். அப்போது வந்தாச்சா என்று குரல் கேட்டு அனிதா திரும்பி பார்க்க சீதா அறைக்குள் நுழைந்தான். கூட ஒரு வக்கீலும் வந்திருந்தார். சீதா, நீ எங்க போயிட்ட? உன்னை நான் நாள் பூரா தேடினோம் என்றார் உடன் வந்த ராஜாராமன். வைரவனை பார்க்கணும்னு அனிதா உதவி கேட்டா இல்லையா? அவரை தேடி கண்டுபிடிச்சு அவரை எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியறதுக்குள்ள ராத்திரி மணி 10 ஆயிடுத்து. ஒருத்தரும் பிடிகுடுத்து பேசல. ஒருத்தர் வைரவனை சிந்தாதிரிப்பேட்டையில வச்சிருக்கான்னு சொல்றார். இன்னொருத்தர் வேலூருக்கு மாத்தியாச்சுங்கிறார். வேறு சிலர் வைரவன் ஸ்பெஷல் கஸ்டடியில இருக்காருங்கிறார். கடைசியில வக்கீல் சார் தான் சீதா சொன்னான். என்ன சார் அநியாயம்? சிபிஐ கஸ்டடியில டேட் முடிஞ்சு போயாச்சு. அவளும் எக்ஸ்டெண்ட் பண்ணல. மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணல. வைரவனை உள்ள வச்சிருக்கிறதே சட்ட விரோதம். உடனே ஒரு ஜாமீன் மனு மூவ் பண்ணிட்டேன் சாயங்காலமே. ஜாமீன் தொகை ஜாஸ்தியா இருந்ததால ஜாமீன் கொடுக்க ஆள் அகப்படுறது தான் கஷ்டமாயிடுது. சீதாராமன் தான் யாரையோ பிடிச்சி ஏற்பாடு பண்ணி வக்கீல் சொல்ல அனிதா சீதாவை பார்த்தாள். சீதா சங்கோச்சத்துடன் வைரவனை பார்க்க, சீதா எல்லாம் சொன்னாரு என்றார் வைரவன். அனிதா, வைரவன் கேஸ் ரொம்ப சிம்பிள். ஆத்துக்கு வந்தா நான் எல்லாம் சப்ஜாடா விவரமா சொல்றேன். ஷேர்னா என்னங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கலாம், சீதா சொன்னான். அனிதா சீதா சொல்வதில் கவனமின்றி அவனையே பார்த்து கொண்டு அவன் அருகில் சென்று அவனை அன்புடன் அணைத்துக் கொண்டு கன்னத்தில் முத்தமிட்டு விட்டு கண்ணீருடன் திரும்பி கணவனை பார்த்தாள். வைரவன் அந்த கன்னத்திலையும் கொடு என்றான். வைரவனை தற்காலிகமாக விடுவித்து அனிதா வீட்டினர் அழைத்துச் சென்றபோது விடிந்திருந்தது. சென்னை மற்றொரு தின ஆயத்தங்களை துவக்கியது. பிளாஸ்டிக் பால் பைகள், செய்தித்தாள், அதிகாலை மெட்ரோ வாட்டர், சூரியன், சோபிப்பதற்குள் நடை, அம்மன் கோயில், சினிமா பாட்டு, இஸ்திரிக்காரர்களின் கரித்தணல், பள்ளி செல்லும் குழந்தை மலர்கள். சீதா ஆட்டோவை நிறுத்தி, அனிதா, நீ மாப்பிள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்கு போ, நான் வக்கீல பார்த்துட்டு வரேன், மத்தியானம் டிஸ்கஸ் பண்ணலாம் என்றான். ஆட்டோவில் ஏறும்போது வைரவன், என்கிட்ட காசு இல்லை என்றான். என்கிட்ட இருக்கு என்றாள் அனிதா. ஆட்டோ குதித்து குதித்து செல்ல அனிதா வைரவனை கட்டி பிடித்து கொண்டு, உன்னை விடமாட்டேண்டா என்றாள். சுஜாதா எழுதிய அனிதாவின் காதல்கள் நாவல் இத்துடன் முடிவடைந்தது. அற்புதமான ஒரு கேரக்டர் அனிதா. இன்னசென்ட் கேரக்டர். அவளுடைய கேரக்டரை, அவளுடைய செய்ய வேண்டிய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே எல்லாமே மற்றவங்க தான் முடிவு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் வடிவமைச்சிருக்காரு சுஜாதா அவர்கள். அற்புதமா அருமையா இருக்கு. ஏன்னா அதுல பல இடத்துல அவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த டயலாக் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் என்ன செய்யணும், நான் செஞ்சதெல்லாம் சரியான ஆனந்தாட்ட அவங்க கேட்கிறப்ப, நீ என்ன செஞ்ச, இன்னும் ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு சொன்ன டயலாகும், தீர்மானம் எப்படி நான் எடுக்கிறதுனா, நீ ஒன்றும் எடுக்க வேண்டாம், அந்த தீர்மானம் எடுக்கிறதுக்கான அந்த சந்தர்ப்பம் உன்னையே தேடி வரும், அப்ப நீ அந்த தீர்மானத்தை எடு அப்படின்னு சொல்றது. இது மாதிரியான பல இடங்கள்ல அவர் சொல்லியிருக்கக்கூடிய டயலாக் ரொம்ப பஞ்சு டயலாக்னு சொல்லுவாங்க இப்போ. அப்போ அவர் எழுதின காலத்துல அது சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ அது பஞ்சு டயலாக்னு சொல்றாங்க. ஸோ அனிதாவின் காதல்கள் நாவல் உங்களுக்கு உங்க அனைவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நாவல் கொடுக்க நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக சுஜாதா அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பில் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த முழு நாவல் அடுத்த வீடியோவில் வரும். நீ இந்த கதையை பற்றின கமெண்ட்டை இந்த வீடியோவில் சொல்லுங்க. நன்றி.